யுத்த காலங்கள்னாலே பதட்டத்துக்கும் பஞ்சம் இருக்காது. திடீர் திருப்பங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. இப்ப அப்படிதான் ஆயிப்போச்சு. ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல தலைகீழா நின்னு குதிச்சாலும், உலகம் இரு அணியா பிரிஞ்சு தொலையாதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன பயந்தோம்? ஆஹா! உலகம் அப்படியே 2ஆ பிரிஞ்சு 3ஆம் உலகப் போர் வந்துரும் அப்படின்னோம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இல்லையே இதுக்கு வராதாட்டுக்கு வேற எதுக்காச்சும் தான் வரும் அப்படின்னோம். அதுக்கப்புறம் கன்ஃபார்மா இந்த ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் 3ஆம் உலக யுத்தமா மாற வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சூட ஏத்தி சத்தியம் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப 3ஆம் உலக யுத்தமா மாறிரும் அப்படிங்கிற சிக்னல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்டின்னா, ரஷ்யாவுக்குள்ள இந்திய படைகள் நுழைஞ்சிருக்கார்கள் அப்படிங்கிற செய்தி தான் காட்டுத்தீ மாரி பரவுது. அத இப்ப நம்ம விரிவா பார்ப்போம். சும்மாவே ஆடுவாய்ங்க. சலங்கைய கட்டிவுட்டா யாரையுமா கேட்கணுங்கிற மாரி. இனி நேட்டோ என்ன வாய் பேசுதோ தெர்ல. ஆனா பயத்துல இருக்காய்ங்க. காரணம் என்ன அப்டின்னா, ரஷ்யா பெலாரஸோட ஒரு கூட்டு பயிற்சியில இருக்கு. அந்த கூட்டு பயிற்சியில ஏகப்பட்ட மிசைல்கள மேல தெறிக்க விட்டு அப்படியே கீழ நேட்டோ நெஞ்ச பிடிக்குது. மேல என்னமோ மிசைல் பறக்குது. கீழ தலைவன் நெஞ்ச பிடிக்கிறாங்கிற மாரி சம்பவம் ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பயிற்சி இந்திய வீரர்களும் பங்கேற்றிருக்கார்கள். இது எதற்காக இந்தியா இப்ப அனுப்பிச்சுச்சு அப்டின்னா, நார்மலாவே படைகள் வெவ்வேறு பகுதிக்கு போறது எது? சீதோஷண நிலை. அந்த நாட்டு ராணுவத்தோட பயிற்சி, அவர்களோட சூட்சுமங்கள் அம்புட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு வித்த காட்டி வரணும் அப்டிங்கிறதுக்கு தான். அது போக இப்டி எல்லா பக்கமும் அனுப்ப முடியுமா அப்டின்னு கேட்டா, அங்க தான் ட்விஸ்ட்டே இருக்கு. 2 நாட்டு ராணுவமும் நல்ல ஒரு புரிதலுக்குள்ள வரணும் அப்டிங்கிறது தான். 2 நாட்டு ராணுவமும் புரிதலுக்குள்ள வந்து என்ன நடக்கும்? யுத்த காலங்கள்ல சேர்ந்து சண்ட போடுவாய்ங்க அப்டிங்கிற மாரி, இதுதான் காலங்காலமா உள்ள தியரி. அதையே அப்படியே அறிக்கையா போட்டு கையெழுத்த போட்டு அனுப்பிச்சு விட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்தியா சம்பவம் பண்ணிருச்சு. ஐரோப்பா பதறுது. ஏன் அப்புட்ன்னா, ரஷ்யா, பெலாரஸோட போர் பயிற்சியவே அவர்கள் பெரிய அளவு ஃபர்ஸ்ட்டே யோசிச்சார்கள். "இப்ப எதுக்கு போர் பயிற்சி?" அப்படின்னு கேட்டார்கள். "ஏலே அவன் செய்றான், உனக்கு என்னடா வந்துருச்சு?" அப்படிங்கிற மாரி ரஷ்யாவே சொல்லுச்சு. இதுக்கு நடுவுல ரஷ்யா அந்த போர் பயிற்சியில ஏகப்பட்ட மிசைல்கள தட்டி விட்டுருச்சு. "இம்புட்டு வச்சிருக்கேன். உன்ட்ட என்ன இருக்கு பாப்போமா?" அப்படின்னு சவுண்ட் விடாத ரேஞ்சுல சம்பவம் பண்ணாய்ங்க. இப்ப பதிலுக்கு இந்தியாவும் படைகள அனுப்பிச்சு, அந்த பயிற்சியில ஈடுபடுறது ஒரு ஹீட்ட ஜெனரேட் பண்ணுது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ரஷ்யாவ கரிச்சு கொட்டுனத காட்டிலும், இந்தியாவ தான் அதிகமா கரிச்சு கொட்டுனாய்ங்க. சரி அதுல ஒரு நியாயம் இருக்கா? அப்படின்னு கேட்டா, சீனா நம்மள காட்டிலும் வாங்குறான். கூடவே இருக்கிற கைப்புள்ள துருக்கி அத காட்டிலும் வாங்குறான். ஆனா 2 பயலுகளையும் விட்டுட்டாய்ங்க. சீனாவ விடுறதே பெரிய தப்பு. ஆனா சீனாவ விட்டுட்டாய்ங்க. பெரிய அளவுல திட்டுறதில்ல. சீனா எப்பயுமே எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காய்ங்க. அடுத்து துருக்கி கூடவே உட்கார்ந்திருக்கான். அவன் அதுக்கும் மேல ஒரு படி மேல போய் ரஷ்யாவுக்கு கடுமையான சப்ளை செயினா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கும் மேல ஒரு படி எப்படி சொல்ல போச்சு? தொல்லைக்கு வர வர அளவு இல்லாம போச்சு. எர்டோகன புடிக்கலைங்கிறனால நீ சொல்றன்னு நம்ம ஆட்கள் திட்டக் கூட தோணும். சீனாவோட பர்ச்சேஸ் வேல்யூவ பார்த்தா துருக்கி வந்து காணாம போயிருவாய்ங்க. ஆனா துருக்கி இன்னொரு சம்பவமும் பண்ணாய்ங்க. என்ன அப்டின்னா, ரஷ்ய பிசினஸ்மேன்லாம் வாங்க, இங்க வந்து கொட்டுங்க. இங்க இருந்து உங்க வியாபாரத்த உலகம் பூரா பாருங்க அப்டின்னு சொல்லி முதல்ல ஷட்டர தொறந்து விட்டது துருக்கி பையன் தான். ஒரு பக்கம் பைராக்டர குடுத்தான். அது ஓசில கிடையாது காசுக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யாவோட பிசினஸ்மேன்கள ஒவ்வொரு தெருவுலயும் புடிச்சு நிறுத்தி நம்ம ஊர்ல லைசென்ஸ்க்கு செக் பண்ற மாரி நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு கெத்தா அமெரிக்கா உலகம் பூரா நிக்கும்போது, துருக்கிக்குள்ள எல்லாரும் வாங்க இங்க இருந்து ஆப்பரேட் பண்ணுங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அப்படின்னு சொல்லி வெளிப்படையா கூப்பிட்டுச்சு. அடுத்து துபாய் வெளிப்படையா கூப்பிடல. ஆனா துபாய்க்கு பெரும் கூட்டம் போச்சு. துருக்கிக்கும் ஒரு பெருங்கூட்டம் போச்சு. அப்படி ஒரு படி மேல போயி இவனுங்க ஃபர்ஸ்ட் பிசினஸ் மேன தான் ஏன் அப்படின்னு கேட்டா, அங்க உள்ள புட்டினோட உள்வட்டம், வெளிவட்டம், பக்கத்துல பாக்கெட்டுக்குள்ள உள்ள கர்ச்சீஃப் இப்படி சுத்திக்கிட்டு இருந்தாய்ங்க. அத மொத்தமா பஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னா, கூடவே இருந்த துருக்கி பையன். ஆனா அவனையும் விட்டுட்டாய்ங்க. விட்டுட்டு நம்மள மட்டுமே கரிச்சு கொட்டுனாய்ங்க. கரிச்சு கொட்டுனதோட விளைவு, இப்ப கரிச்சும் கொட்டி நமக்கு மட்டுமே ஃபைனு. எது 25% டாரிஃப் கூட. ஏற்கனவே பேஸ் டேரிஃப் 25ஆமா. அடுத்து ஃபைன் டாரிஃப் 25ஆமா. அடுத்து வீட்டுக்காரம்மா ட்ரம்போட வீட்டுக்காரம்மா காப்பி போட்டு தரலன்னா, அதுக்கும் நமக்கே 25% டாரிஃப்ன்னு அந்த ஆள் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது அம்புட்டுக்குமே இந்தியா ஒவ்வொரு காலகட்டங்கள்ல ஆப்பு வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப தடாலடியா வீரர்கள அனுப்புறது மூலியமா, சும்மா ஹீட்ட ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சுரும். ஜாக்கிரத அப்டின்ட்டோம்.
இந்த நடவடிக்கை இந்த பயலுக கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஏன் நம்ம ஊர்லயே யாருமே ஸ்மெல் பண்ண விடாம பார்த்துக்கிட்டார்கள். பெரிய அளவுல திடீர்னு ராணுவ நடவடிக்கைகள் இந்தியா அப்படின்னு. அடுத்த கட்டமா யுத்தங்கள் வந்துருச்சு அப்படின்னா, இப்ப யார் அணி சேர்றார்களோ அப்படியே சேர்ந்துக்குவார்கள். காரணம் போலந்துல தாறுமாறான ஹீட் ஜெனரேட் ஆகுது. நேட்டோ ரஷ்யா மீது படையெடுத்தே தீருவேங்கிற மாரி கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாய்ங்க. எப்ப வேணாலும், எது வேணாலும் நடக்கலாம். ஆனா அடிச்சும் சொல்ல முடியாது, அடிக்காமயும் சொல்ல முடியாது. காரணம் எல்லாரும் தயார் நிலைக்கு போறார்கள். யாருக்குமே சண்டை போடுற மூடு கிடையாது. அதுக்குன்னு வேடிக்கை பார்க்கிற மூடும் கிடையாது. உச்சபட்ச தயார் நிலைக்கு போறார்கள். இந்த உச்சபட்ச தயார் நிலை தான் யுத்தத்துக்கே தள்ளி விட்டுரும். காரணம் என்ன? அப்படி கிம்முன்னு போய் எல்லைகள்ல நிக்கும்போது, சின்ன உரசல்கள் கூட ஸ்பாட்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளே முடிவெடுக்க முடியும். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அது யுத்தமா மாறி போயிரும். இப்படிதான் பல யுத்தங்கள் ஆரம்பிச்சிருக்கு. 3ஆம் உலக யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டப்ப, எல்லாரும் ஃபர்ஸ்ட் உக்ரைன் யுத்தத்த மேட்ச் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடுத்து இப்பல்லாம் கிடையாது. அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னோம். இல்ல, இல்ல நீ வந்து அதே ஹீட்லயே உட்கார்ந்துரு அப்படிங்கிற மாரி, இப்ப சூழ்நிலை அப்படியே மாறுது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.